கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளும் கூட உங்களோடு கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை குறித்து உங்களோடு கூட 5 அல்லது 6 நிமிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் கொடுத்த பெரிய கிருபையாக நான் அதை யோசிக்கிறேன். ஏன்னா எத்தனையோ பேர் கிடைக்காத சிலாக்கியத்தை பாவியாக அடியாளுக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்திருக்கிறேன். இந்த செய்தி ஒவ்வொரு நாளும் நீங்களும் கேட்குறீங்க. நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு அல்லது உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேவ அன்பை நீங்களும் என்ன செய்யலாம், இந்த ஊழியத்தில் ஒரு பங்கு பெறுவதற்கு தேவன் உங்களுக்கும் ஒரு கிருபையை தந்திருக்கிறாங்க. அதை பயன்படுத்திக்கிங்க. 5 நிமிஷம் ஒருத்தர் ஒரு மெசேஜ் அனுப்புறது, எத்தனையோ தடவை எதையோ காரியங்களை நம்ம அதில் பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த நேரத்தில் தெரிந்த நண்பர்களுக்கெலாம் அனுப்புங்க. நம்ம அமிச்சா அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ அவ்வளோ நினைக்காதீங்க. ஆண்டவர் என்ன செய்வார், நீங்கள் உங்கள் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடுங்க, அவர் அநேக நாட்கள் கழித்து என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு என்ன செய்யும், அது பயனளிக்கும், அவங்களுக்கும் பயனளிக்கும். அவங்களே உங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் அன்றைக்கி அமிச்ச மெசேஜ் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு, சிஸ்டர் நீங்கள் அன்றைக்கி அமிச்ச ஃபார்வர்ட் பண்ண மெசேஜ் எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒருவேளை அதை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களை வைத்து கூட அநேக காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். தொடர்ந்து என்ன செய்யுங்க, இந்த காலைக்கதை நிகழ்ச்சியை என்ன செய்யுங்க, பாருங்கள். பார்க்கறது மாத்திரம் இல்லை, அதை நீங்கள் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் என்ன செய்யுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக தேவன் உங்களை அதற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீங்க. சரிங்களா? சரி, இன்னைக்குரிய சத்தியத்துக்குள்ளே நம்ம போவோம். ஏன்னு சொன்னால், நாங்கள் சில நேரத்தில் பார்த்தா யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. எங்களுடைய நண்பர்கள் கூட அனுப்பிச்சிருப்போம், அவங்க கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ நினைப்போம், இந்த ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்குறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லையா? சரி, அவங்களுக்காக ஜெபம் செய்வோம் அப்படின்னு நாங்கள் ஜெபம் செய்கிறோம். அப்படி அநேகர் பார்க்குறீங்க, சிலர் என்ன செய்கிறாங்க, ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து இன்னும் அப்படி ஊழியத்தில் நீங்கள் அதிகமாக பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை வாஞ்சையோடு அழைக்கிறேன். இன்னைக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எடுத்தாவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், என்ன அதிகாரம்? அன்பின் அதிகாரம். அன்பை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முழு அதிகாரம் அப்படின்னு சொன்னால் அது 1 கொரிந்தியர் 13. இந்த நாள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற வசனம் என்ன அப்படின்னு சொன்னால் 13:7. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த சகல அப்படின்னு சொல்றல, சகலத்தையும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எல்லாவற்றையும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யார் செய்வாங்க அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் அப்பா அம்மா தாங்கிக்குவாங்க. ஏன்னா நம்ம மேல் வைத்திருக்க அன்பு நிமித்தமாக நம்ம செய்கிற தப்புக்கு திட்டினா கூட என்ன செய்வாங்க, நம்ம கோச்சிக்கிட்டு சாப்பிடாம போய் படுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க, அப்பா அம்மாவை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பாரு மகன் சாப்பிடல, பாரு மகன் சாப்பிடல, எப்படியாச்சும் கொஞ்சம் எழுப்புங்களேன், இல்லை நான் வச்சுட்டா கோச்சிக்கிறோம், நீ போய் எழுப்பு. உனக்கு ஒரு அன்பு நிமித்தமாக, அவங்க தவறே செஞ்சிருந்தாலும் கூட அன்பு நிமித்தமாக யார், பெற்றோர்கள். சில டைமில் அன்பு நிமித்தமாக நண்பர்கள் என்ன செய்வாங்க, நமக்காக சகித்து கொள்வாங்க. ஆமாம், இவன் என்னுடைய தோழி ஆயிட்டா, இவன் என்னுடைய தோழன் ஆயிட்டான், சரி அவன் இப்படி தான் பண்ணுவான் சரிட்டு அதை நம்ம சகித்து கொள்வோம் இல்லைங்களா? அந்த மாதிரி செய்வோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், வயதான தாத்தா பாட்டிங்க, அவங்களுடைய பேர பிள்ளைங்களுக்காக என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் சகிச்சுக்குவாங்க. சில நேரத்தில் தாத்தா பாட்டியும் வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு சத்தமாக கேட்குது, மியூசிக் பிடிக்காது. ஆனால் பேரை அதை போட்டுட்டு ஒரு சந்தோஷமாக ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டோ அல்ல அதை கேட்டோ அவனுடைய ரியாக்ஷனை பார்த்து சொல்லுவாங்க, சரி நம்மளுக்கு பிடிக்கலன்னா அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சகிச்சுக்குவாங்க. இதெல்லாம் யாரால முடியும்னு சொன்னால், நிஜமாகவே நம்ம நேசித்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இடத்துல அன்பு இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்வோமோ அதை ஏற்றுக்கொள்வோம். அப்படிதான் ஒரு விதவை தாய் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மகனுக்காக ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க. ஏன்னு சொன்னால், மகன் சூதாட்டம் ஆடுறதுல ரொம்ப நாளுக்கு நாள் என்ன செய்கிறான்னா அதிகமாக போக ஆரம்பித்தான். அந்த செய்தி இந்த அம்மாவுக்கு தினமும் அவருடைய நண்பர்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. சில காலகட்டங்களில் அவனால் என்ன செய்ய முடியல, அவனுக்கு அது இல்லாமல் இருக்க முடியல. கையில் என்ன இல்லை, காசு இல்லை. அதற்காக தவறான பாதைக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறான், திருட்டு அந்த மாதிரி காரியங்கள். ஒரு நாள் அவன் போலீஸில் மாட்டிக்கிட்டான். குரூப்பாக என்ன செஞ்சிட்டாங்க, போலீஸில் மாட்டிக்கிட்டான். அப்படி போலீஸில் மாட்டின உடனே என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாருடைய பெற்றோர்களும் போயிட்டு என்ன செஞ்சாங்க, பெனால்ட்டி அதுக்கான இதை கட்டிட்டு, காசை கட்டிட்டு என்ன செஞ்சாங்க, அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த விதவையின் மகன் மாத்திரம் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால், பணம் இல்லாததுனால அவன் எங்கே சிறையில் அடைக்கப்பட்டான். அதுக்கான அபராதத்தை அவனால்
என்ன செய்ய முடியல, கட்ட முடியல. மற்ற பெற்றோர்கள்லாம் கட்டி கூட்டு போயிட்டாங்க. ஏன்னு சொன்னால் பிள்ளைகள் தவறே செய்தாலும் கூட அவருடைய அன்பு நிமித்தமாக என்ன செய்வாங்க, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் அது சகிக்கின்ற ஒரு பாச பிணைப்புனால காசை கூட பெருசாக நினைக்காதபடிக்கு கூட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த வாலிபனுக்கு ரொம்ப வருத்தம். சரி, நம்மகிட்ட பணம் இல்லை, நம்ம அம்மாட்டையும் கண்டிப்பாக என்ன இல்லை, பணம் இல்லை, நமக்கு தெரியும், நம்ம சம்பாரித்து கொடுத்துருக்கணும், நம்ம கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு அந்த சிறைச்சாலையினுடைய விண்டோ அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்து நின்றப்போ தூரத்தில் அவங்க அம்மா மாதிரியே ஒரு ஆள் என்ன செஞ்சாங்கன்னா கல் உடைச்சிட்டு வந்தாங்க. கல்லை உடைச்சிட்டு காசு சேர்க்குறாங்க. யாருக்காக? மகனுக்காக. அவன் சிறைச்சாலையில் இருக்கிறானே, அவனை எப்படி ஆச்சுனான்னு கூட்டுட்டு வரேன், எல்லா நண்பர்களும் கூப்பிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறான். அவனுடைய கண்ணில் அப்படியே தண்ணி வருது. எனக்காக இது அம்மா எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க, எனக்கு அம்மா எத்தனை தடவை இதை தப்பு செய்யாதுன்னு சொன்னாங்க, நான் கேட்கலையே, இன்னைக்கு அம்மா கல் உடைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அம்மா கல் உடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து என்ன வந்துச்சு, நேரம் வந்துச்சு. ஒரு நேரம் வந்தோட என்ன செஞ்சாங்களாம், சிறைச்சாலையில் போய் அந்த அபராதத்தை கட்டி என்ன செஞ்சாங்களாம், மகனை வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. அப்படி கூட்டு வரும்போது அந்த மகன் அம்மாட்ட என்ன சொல்கிறான், இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டாம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுப்புள்ள மகனாக, கடவுளுக்கு பயந்த மகனாக அவன் மாறியதாக ஒரு கதையை வாசித்தேன். இதே போல தாங்க நீங்களும் நானும் தவறு செய்து போகும் பொழுது ஆண்டவரும் இப்படிதான் உங்களுக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில் என்ன செய்கிறாரு, தன்னுடைய ரத்தத்தை எப்போ அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் 5:6-8 வாசிப்போம் அப்படின்னு சொன்னால், அன்றியும் நான் பலனற்றவளாய் இருக்கும் பொழுதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமற்காக மரித்தார். நீங்கள நானும் அக்கிரமம் செஞ்சோம், பாவம் செஞ்சோம், அதனால என்ன செஞ்சாரு, உங்களுக்காக எனக்காக அவர் மரித்தார். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒரு வேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்கையில், ஒரு நல்ல மனுஷனுக்காக ஏதாவது எதனா செய்யணும்னு சொன்னா முன்னாடி வருவாங்க, ஐயோ அவர் ரொம்ப நல்ல மனுஷர், அவருக்கு இந்த ஆபத்து வரக்கூடாது, அவருக்கு இந்த பிரச்சனை வர, அதை எப்படியாவது அவரை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாம் பாவிகளா இருக்கையில், சரிங்களா, பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். நினைச்சு பாருங்க, நீங்களும் நானும் மறிக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் வந்து வாலண்டியர் பண்ணி நான் மறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக எனக்காக மறித்து நம்மை பாவ மரணத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறாரு. அப்படி பண்றதுனால என்னது இவர் காட்டுறாராம், அப்படி அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்பேற்பட்ட அன்பான தேவனை தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் என்னது கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அந்த தாயின் அன்பை விட, நீங்க நினைச்சு பாருங்க, இந்த தாயின் அன்பை விட என்னது, இந்த அன்பு கிறிஸ்துவின் அன்பு மேலானது. கிறிஸ்துவின் அன்பு என்ன இருக்குது, நம்ம கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருப்போம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்னது, நித்திய ஜீவன் கிடைக்கும். எப்படி அந்த அம்மா அந்த சிறைச்சாலையிலிருந்து கஷ்டப்பட்டு கல் உடைத்து மகனை மீட்டாங்களோ, அதே போல உங்களும் என்ன யாரு, ஆண்டவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷராக என்னது இந்த உலகத்துல பறந்து மரண பரிந்து அதே சமயத்துல அவரு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். ஏன்னா நீங்களும் நானும் நித்திய மரணத்துக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னா அவர் நம்ம மேல் வைத்த அன்பு. அதனாலதான் அவர் சொல்றாரு, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். நம்ம பண்ற எத்தனை பிரச்சனைகள், எத்தனை தவறுகள் எல்லாவற்றையும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னிக்கிறாங்க. பேர்பட்ட அன்பான தெய்வம். அப்படி ஒரு தெய்வம் இருக்கிறாரு, என் தவறுகள் எல்லாம் மன்னிக்கிறவர், என் தவறுகள் எல்லாம், என் குற்றங்களை எல்லாம் கடலின் கடையாந்திரங்களை போடுகிற ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்து தான். அந்த கடவுளை நீங்க உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்கன்னு சொன்னா, ஒருவேளை இப்படி ஒரு இருக்கிறார், அப்படி தெரியாத யாராவது இருப்பாங்க, உங்க நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நான் பாவி, எனக்கெல்லாம் கடவுள்கிட்டலாம் என்னெல்லாம் கண்டுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க கிட்ட சொல்லுங்க, இந்த தேவன் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறார். அவர் சொந்த ரத்தத்தினால நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை, பழைய பாவங்களை குறித்து அவர் எப்பொழுதும் அதை என்ன நம்ம குத்தி காட்டி காரியங்களை செய்ய மாட்டார். அதை கடலின் கடையாந்திரங்களை போட்டு அதை மூடி போடுவார். கடல்ல போய் யாராவது தோண்டி எடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவன், அப்பேற்பட்ட கிருபை உள்ள தேவன், அப்பேற்பட்ட இரக்கமுள்ள தேவன் இன்னைக்கு உங்களை அழைக்கிறாரு. உங்களை மீட்டு கொண்டிருக்கிற தேவன் உங்களை என்ன செய்யறாரு, தன்னுடைய சொந்த பிள்ளைகள் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார்.
உங்க அன்பையும் என் அன்பையும் அவருக்கு எப்போ வெளிப்படுத்துவோம்? இது கேள்வியோட முடிக்கிறேன். அந்த கேள்விக்கு பதில் நீங்களே சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு முடிக்கிறேன், நான் இப்போதே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முழங்கால் படித்து ஜெபம் செய்யுங்க. ஜெபம் செய்வோம். எங்கள் மேல் அதிகமாய் அன்பு வைத்தவரே, நாங்கள் பாவிகளா இருக்கையிலே எங்கள் மேல் அன்பு வைத்தவரே, நாங்கள் பாவிகளா இருக்கையிலே எங்களை நேசித்து எங்களுக்காக அந்த பரலோகத்தை விட்டு வந்தவரே, எங்களுக்காக ஆண்டவரே அந்த சிலுவையில, கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினீரே, எங்களை மீட்டு கொண்டீரே ஆண்டவர். அதற்காக உடைய அன்புக்காக கொடான கொடி சோஸ்திரம் எடுத்துக்கொள்கிறோம் சாமி. உடைய அன்பு தயை உள்ளது ஆண்டவரே. நீர் எங்களுக்காக அநேக காரியங்களை சகித்தீர் ஆண்டவரே. அந்த கல்வாரி சிலுவை எங்களுக்காக எல்லா பாடுகளையும் நீர் சகித்தீர் ஆண்டவரே. இந்த உலகத்துல நீர் சுற்றி திரும்போது அநேக பிரச்சனைகள் மத்தியிலும் கூட உடைய அன்பை எல்லா சூழ்நிலையும் நீர் வெளிப்படுத்தினீரே சாமி. மனதுருகின கர்த்தர் ஆண்டவரே. உம்மிடத்துல வந்த எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்தீங்க, எல்லாருக்கும் சுகம் கொடுத்தீங்க சாமி. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட நாங்களும் சிலுவையில் அறிந்தோம் தகப்பனே. அதை உணர்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இது எங்களுக்காக இந்த கல்வாரி சிலுவை சிந்தின ரத்தத்தினால ஒவ்வொருவரையும், இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே, இப்படி ராஜ்யம் வரும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் மோடு கூட நீ சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின் போல நான் நான் இருக்கிற இடத்துல உங்களை கூட்டி கொண்டு போவேன்னு சொன்னீங்களே சாமி. அந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் பிடித்தவர்களாக ஆண்டவரே, நீர் சீக்கிரம் வாரும், இளையமோடு கூட அழைத்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வேண்டிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ தகப்பனே, அவளோடு கூட இடைப்படுங்க, ஆற்றுங்க, தேற்றுங்க. ராஜ்யவதி சீக்கிரமா இருக்கிறது தகப்பனே. அதை உணர்ந்தவர்களாங்களாம் ஜீவனம் பண்ண நீர் எங்களுக்கு உதவி செய்தலுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.